சட்னி ஒரு முறை இதே போல் கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்டியாக செஞ்சு பாருங்கள். இப்படி செஞ்சிங்கன்னா 2 இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 5 இல்லை 6 இட்லி சாப்பிடுவாங்க. ரெசிபியும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா க்ரன்ச்சி ஆகணும். ஸோ அது வரலையும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. மேலே இருக்க தோல் பாருங்கள், வெளியில் வர ஆரம்பித்தாச்சு. நல்லா வறுத்தாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா வேர்க்கடலைக்கு மேலே இருக்க தோல் இருக்குல்ல, அதை வெளியில் எடுத்துருங்க. நான் இன்றைக்கி தோலோடு தான் சட்னி செய்ய போகிறேன். இப்போ இதில் இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதோட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், இல்லை திருவிட்டு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. வேர்க்கடலை, தேங்காய், இஞ்சி இது 3மே அரைச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்காதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அரைக்கிறப்ப ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்கக்கூடாது. அங்கங்கே பச்சை மிளகாய், கொத்தமல்லிலாம் தெரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், அரைச்சிட்டேன். ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்கல பாருங்கள். இதே போல் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது இப்போ இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயமை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்த பிறகு ஃப்ளேம் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துக்கோங்க. சட்னி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இந்த சட்னியை பார்த்திங்கன்னா கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சட்னி சேர்க்கணும். பாருங்கள், சட்னியோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.